நாமத்தில் உங்களை மறுபடியும் ஒருவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீங்க எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்தவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இம்மட்டும் எங்களை நடத்தினீரப்பா, எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருங்க. உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி உம்மை துதிப்பேன் என்று சொல்லி இந்த பாடலின் இந்த அடிகளை நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து துதித்து நாம் பாடுவோமா? கரங்களை உயர்த்தி. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிற இந்த நேரத்துல வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 2:7ஆம் வசனம், அதை நம்ம வாசிக்க கேட்கலாமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து நம்ம இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆமேன். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய தயவுக்காக நன்றி செலுத்தணும். அவர் நம்முடைய கைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரே, உங்களை வழிநடத்தினாரே. எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார், இந்த மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், உங்களுடைய தொழிலில் ஆசீர்வாதம், உங்களுடைய வேலையில் ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, புதிய மாதத்திலும் இதே போல நம்முடைய கைகளின் பிரயாசங்களை, கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்தணும், ஆண்டவரை நோக்கி துதிக்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தீர், கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய தொழில்ல, வேலையில, ஊழியத்துல, குடும்பத்துல நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகளை சந்தித்து நிறைய காரியங்களை ஆச்சரியமாய் நீ சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக. இம்மட்டும் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்த தேவன் வரப்போகிற மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளின் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் தேவைகளை சந்தித்த தேவன் இனி வரப்போகிற மாதத்தின் தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய
கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினார், இனியும் நடத்துவார், ஒரு குறைவும் இருக்காது. ஆமென். அந்த வசனத்தின் நடுவுல பார்க்கும் பொழுது இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாதை வனாந்திர பாதை தான் இல்லையா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு எவ்வளோ கஷ்டம். இந்த பாதையெல்லாம் வனாந்திரமா இருக்கிறது, நான் விரும்புகிறபடி நடக்க முடியல, எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். இந்த 40 வருட காலம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில நடத்தினது போல நம்மையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வருகிறார். நம்ம நடந்து வருகிறதை அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வரும் பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த மாட்டாரா? நிச்சயமாகவே கர்த்தர் நடத்துவார். ஆமென். முதல் அதிகாரத்துக்கு வாங்களேன். உபாகமம் முதல் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல நம்மை தோள்கள்ல சுமந்து கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். இனியும் நடத்துவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய பாதை வனாந்திரமா இருந்தாலும் எங்களை தோளில் சுமக்கிற ஒரு தகப்பன் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் சுமந்தீர், இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய குடும்பங்களையும் நீர் நடத்தினீர் அப்பா. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வனாந்திர பாதைகள், ஆனாலும் தகப்பனை போல எங்களை தூக்கி சுமந்தீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவீராக. உங்களுடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளோ அருமையான ஒரு வசனம் இல்லையா? இன்றைக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து வாசித்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி பாருங்க. இந்த 40 வருஷமும் உன்னோடு கூட உன் தேவனாகிய கர்த்தர் இருந்தார். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அதே போல 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 1:30. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென்.
இம்மட்டும் நம்ம கூட இருந்தவர் இனியும் நம்மோடு கூட இருப்பார், இனியும் நமக்கு முன் செல்வார், இனியும் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். ஆகவே இந்த மாதத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்திருங்க. இதுவரைக்கும் நடத்தி வந்த காரியங்களுக்காக, நடத்தி வந்த கிருபைக்காக. அதே வேளையில அப்பா, இந்த புதிய மாதத்தை உங்க கையில சரண்டர் பண்ணுகிறோம். நீங்க தொடர்ந்து எங்களுக்கு முன் செல்லுங்க, எங்களுக்கு முன்பாக நீங்க செல்லுங்க, எங்களோடு கூட இருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீரப்பா, இம்மட்டும் எங்களுக்கு முன் சென்றீரப்பா, இம்மட்டும் நடத்தினீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் சென்றீரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணினீரே, எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கைகளுக்கும் பொல்லாத மனுஷருடைய கண்களுக்கும் துர் ஆலோசனைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீரப்பா. சத்துருக்களோடு கூட பிசாசோடு கூட நீர் யுத்தம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிற புதிய மாதத்திலும் நீங்க எங்களோடு கூட இருப்பீராக, எங்களுடைய குடும்பத்துக்கு முன் செல்வீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு முன் செல்வீராக, எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீராக, எங்களை வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்களிலும் எங்களுக்கு முன் சென்று எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவரை பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவரை பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு முன் செல்லும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு வராது, தீங்கும் நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஆமேன். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்கன்னு தெரியல. அநேகருக்கு ஒன்றும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்தினார், உண்மைதான். ஆனா ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலையே என்பது போல இருக்கலாம். இப்போ லைவ் சேட்ல வர்றதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு அம்மா மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நாங்க இரவெல்லாம் எத்தனையோ ஆல்நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையே. அப்போ இன்னைக்கு பல விதங்களில கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், ஒன்றும் குறைவுபடாமலும் இருந்திருக்க செய்திருக்கிறார். அதே வேளையில இன்னும் நிறைய காரியங்கள், நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். இப்ப முதல்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அதுக்கு பிறகு இந்த வரப்போகிற புதிய மாதத்துல எங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இல்லாத ஆசீர்வாதத்துக்காக நீங்க கவலைப்படுறதை விட கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, அவர் உங்கள் குறைவுகளை எப்படி நிறைவாக்கினார், உங்களுடைய குடும்பத்துல எத்தனை நன்மையான காரியங்களை செய்தாரே, அதற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்திடலாமா? நன்றி செலுத்திட்டு ஆண்டவரே வரப்போகிற மாதத்திலும் ஒன்றும் குறைவுபடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல நம்முடைய குடும்பத்தை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி என்னோடு இணைந்து ஜெபிப்பீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த மாதத்துல கர்த்தாவே குறைவில்லாமல் நடத்தினீரே ராஜா, ஒன்றும் குறைவுபடாமல் காத்து கொண்டீரப்பா. எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம், எத்தனையோ ஆல்நைட் பிரேயர்ல எழுதி வைத்து ஜெபித்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் நீர் பதில் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் ஜெபிக்காமலேயே அற்புதங்களை செய்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்.
சுகத்தை கொடுத்தீரே, ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, அற்புதமாய் நடத்தினீரே, ஒன்றும் குறைவுபடாமல் காத்து கொண்டீரே, சாப்பாட்டுல ஒரு குறைவில்லாமல் காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் நீர் நடத்தினதற்காக, குறைவில்லாமல் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அதே வேளையிலே கர்த்தாவே, வரப்போகிற புதிய மாதத்திலே உங்க கையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை சரண்டர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய என்னென்ன தேவைகளோ அவை எல்லாவற்றையும் சந்திப்பீராக, ஒன்றும் குறைவில்லாமல் நடத்துவீராக ராஜா. அப்பா, எங்களுடைய ஜெபங்களுக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் இன்னும் நீங்க பதில் கொடுக்கலையோ அந்த காரியங்கள்ல பதில் கொடுங்க ராஜா. பலவீனங்கள் மாறட்டும் அப்பா, வீடுகள் கட்டப்படட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், திருமணங்கள் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் ஐயா. குறைவில்லாமல் நடத்துவீராக. வீட்டுக்குள்ளே தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதான குறைவுகள் வேண்டாம், கர்த்தர் சமாதானத்தால் நிரப்புவீராக. ஆகஸ்ட் மாதத்துல ஒன்றும் குறைவுபடவில்லை என்று கடைசியில நாங்க சொல்லணும் அப்பா. நீங்க அப்படி நடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் குறைவுபடாமல் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவைகள் நெருக்கி நின்ற பொழுது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதை திகைத்த பொழுது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதை திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஆண்டவரை துதிக்க 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 புதிய மாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்க. கிட்டத்தட்ட பாருங்க, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது நம்ம ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து செல்வதற்கு. ஆகவே எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண போறோம், நாம் துதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிரலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஆண்டவரே புதிய மாதத்துல வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இனி புதிய மாதம் அவர்களுக்கு நன்மையா இருக்கட்டும், நன்மைகளின் மாதமா இருக்கட்டும், ஒரு குறைவும் இல்லாத மாதமா இருக்கட்டும். தீமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேறறுக்கப்படுவதாக. குடும்பங்களிலே நன்மை வரட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. புதிய புதிய நன்மைகள் ஆண்டவரே, புதிய புதிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, ஆனந்த கழிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் புதிய தேவா, மாதத்திற்கு புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்பொருந்த குடும்ப உறவுகள் சீர்பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனது சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் புது தேவா, கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்.